ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நவராத்திரிக்காக செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கோன் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 10 முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் திராட்சை கூட வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நெய்யிலே நல்லா வறுபட்டு வாசம் வரணும். இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்து விட்டுட்டு நெய்யிலே நம்ம நல்லா வாசம் வர வறுத்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நெய்யிலே வறுபட்டு வாசம் வருது. இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுட்டு 1 கப் அளவு ரவையை சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர ரவையை வறுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரவையும் நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இதையும் வெளியில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுடலாம். கூடவே 4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையை இதோட சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை நல்லா கட்டியாகாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வருது. ரவையும் நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காயையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரங்கோன் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.